ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள அறிக்கையில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். வலுவான ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்து இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்காமல் போனது மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சின்னத்தை எப்பாடுபட்டாவது சட்டப்படி மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கட்சியையும் ஆட்சியையும் உறுதியாக மீட்டெடுப்போம் என்று ஓ பன்னீர்செல்வம் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் இரட்டை இலை சின்னத்தை இழக்க தாங்கள் காரணமாக இருக்கப் போவதில்லை என்று கூறினார். புரட்சித் தலைவர் உருவாக்கிய சின்னத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் காரணியாகவோ ஒருபோதும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். கண்டிப்பாக மீட்டெடுப்போம். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் சசிகலாவுக்கு தோல்வியின் ஆரம்பம் என்று தெரிவித்தார். கழகம் எங்களுடன் தான் இருக்கிறது என்று திருமதி சசிகலா அணியினர் சொல்லி வந்தார்கள். அது இல்லை என்று தேர்தல் ஆணையம் என்று சொல்லிவிட்டது. அப்படி இருந்திருந்தால் சின்னம் அவர்களுக்கு போயிருக்க வேண்டும். அவர்களுக்கு போகவில்லை. எனவே கழகம் நாங்கள் தான் என்பதை மறைமுகமாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்வது என்று தான் சொல்ல வேண்டும். தோல்வியின் ஆரம்பம்.